அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட பொதுத்தமிழ் அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். ஆப்ஷன் சி. இது பழமொழி 400 அந்த இதில் இருந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, தனிமரம் காடாதல் இல் எதிர்த்த பகையை இலைதாயே போல்தே கதித்து கலையின் முதிராதே தீர்த்து தனி நயப்பச் செய்தவர் நண்பெல்லா தீர தனிமரம் காடாதல் இல். அதுதான் பகையை நீக்குதல். இது நம்ம ஃபுல்லாக இது படித்து பார்த்து தான் இதுக்கான இந்த பழமொழிக்கான ஒரு சரியான அர்த்தத்தை போட முடியாது. இலைதாக மும்மாங்கொள்கை என்ற குறளின் விரிவு இது. திறதீரத்து என்றது பகைவரின்றும் அவரை பிரித்து அவர் நன்மை வலியிராக்குதல் பிரித்தலும் என்றதை இது கனிநயப்பச் செய்து என்பது அவரினின்றும் பிரித்தும் தம்மோடு படுத்தல் பகை நட்பாக கொண்டொழுக்கம் பண்புடைமை என்பது இது. தனிமரம் காடாதல் இல்லாமை போல அவரும் சதத்தக்க பகைவராதல் இல்லையாம். பகைவரை நீக்கணும், அதுதான் இதில் சொல்கிறாங்க. அளக்கண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நட்பாளவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. மற்றவங்களுடைய இதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, அளக்கண்ட வெல்லாம் அளப்போ இழப்பினும் பிறப்பயக்கு நட்பாளவை அப்படின்னா, ஒருவன் தீவினைகளை செய்து பிறர் இறக்கொண்ட பொருள் எல்லாம் மற்ற துறவியினான் வந்த பொருள்கள் முன் இழந்தான் ஆயினும் அவனுக்கு பின்னர் பயன் கொடுக்கும். நமக்கு இப்போது வந்துனாலும் அது பின்னாடி நம்ம எல்லாத்தையும் இழக்கிற நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகடம் தந்திரம். ஈரொட்டு உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடைதல். ஆப்ஷன் பி. மரபு தொடர் அகர வரிசையில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கும். அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம்னா தந்திரம் தட்டு மாற்று. ஈரொட்டுனா உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடைதல். அடுத்தது மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இது ஓல்டு புக்கில் இருக்கும். 7th தமிழ் பழைய புக்கில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அதில் இருக்கும். 7th தமிழ் ஓல்டு புக்கு பருவம் 2 இயல் 3 இலக்கணம்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல்னா அமைதி. அடியற்ற மரம் போல்னா வீழ்தல். மரத்தில் அகல்பட்ட தயிர் போல்னா மனமுடைதல். புயலில் சிக்கிய பூங்குடி போல்னா நடுங்குதல். அடுத்தது இது நல்ல தமிழ் எழுத வேண்டும் அந்த புக்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அலை உயர்ந்த கடல் போல அச்சவை அடங்குதல். அடியற்ற மரம் போல படிமிசை வீழ்ந்தான். மரத்தில் அகப்பட்ட தயிர் போல மனமுடைதல். புயலில் சிக்கிய பூங்குடி போல நடுங்கினான். உயிர் சுற்றின் மேல் உழுக்கை விளந்தார் போல அப்படின்னா, இத்தொடரில் உயிர் சுற்று என்பது நகைச்சுற்று. இதுவும் நல்ல தமிழ் எழுத வேண்டும் புக்கிலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போலனா நகைச்சுற்று. நல்ல தமிழ் எழுத வேண்டும் புக்கிலே கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின். இது நம்ம பற்றி படித்து பார்த்துட்டு பொருள் சொல்கிறது தான். தென்னிந்தியாவின் சாபா என்று அழைக்கப்படும் அருவி குற்றாலம் அப்படியே அதில் அந்த இதிலே தொடர்லே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்படுகிறது? 10 விருந்தாளர். இதெல்லாம் ரொம்ப டைரெக்டான கொஷின் தான். அடுத்த கொஷின். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைத்து மதிப்பிடக்கூடாது. சதக திரட்டில் இந்த இது வந்திருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதெனவும் கலருவாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நாடு நகரங்களை இழந்து காட்டுக்கு போய் வறுமையில் வாடி உடல் மெலிந்து மாமனார் ஊருக்கு வந்த நலன் அரசன் ஏவலால் அமைச்சர் அழைத்திடச் செல்லாமல் மாமனார் எதிர்கொண்டழைக்கவே சென்றான். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. இந்த கதையை புரிஞ்சிட்டு நம்ம அதை அப்படி தான் சொல்ல முடியும். குறைந்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழியுடைய பொருள். அடுத்தது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல் மனமின்றி செய்தல். கடை விரித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் முரண்படுதல். கக்கல் கரிசல் களங்கள் நீர். ஆப்ஷன் ஏ.
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல், கடை அடித்தல்னா பலர் முன் தன் கற்றலை சொல்லுதல், கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர், கட்சி கட்டுதல்னா ஒன்றன் பொருட்டு முரணென்றல். வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள் தீய காலம். இதுவும் மரபு தொடர் அரசியல் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேலை பிசகு தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் வேதனை. இதுவும் ஊமை தொடர் தான். அடுத்தது இதுவும் கொடுக்கப்பட்ட பக்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை. சுதேசி நாவா சங்கத்தை நிறுவியவர். நம்ம ஆப்ஷன் கொடுக்காமே நம்ம இதை போட்டிருப்போம். வ.உ. சிதம்பரனார். அடுத்தது வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.